ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பூஜா மாரிமுத்து. திஸ் இஸ் மீ பூஜா. இதுதான் நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்களை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இவங்க பேர் வந்து ஜூ. இவங்க வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களை பர்பிள் ஐ ஃபவுண்டேஷன் மூலிமா வந்துட்டு இவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பர்பிள் ஐ ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்துட்டு மக்கள்களுக்கு பொது சேவை செய்யும் ஒரு நற்பணி மன்றம். ஸோ அதில் நானும் ஒரு மெம்பர், ஃபவுண்டர் கூட. நான் தான் அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஃபவுண்டர். ஸோ அந்த பர்பிள் லைஃப் ஃபவுண்டேஷனில் ஃபஸ்ட்டாக நான் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தது வந்துட்டு ஜூசு குட்டியை வந்துட்டு நான் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக இவளுக்கு வந்து ஏன் வந்து இவன் இங்கே இப்போ இருக்கா அப்படின்னா, இவ ரோட்டில் வந்துட்டு யாருமே இல்லாத ரோடு, பட் அப்பப்போ வந்துட்டு காரு பெரிய பெரிய லாரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நிற்க கூட தெம்பு இல்லாமல், நடக்கக்கூட தெம்பு இல்லாமல் நின்றுட்டு இருந்தான். ஸோ நான் வந்துட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு பல்லடம்லேருந்து திருப்பூர் ரிட்டன் வர்ற வழியில் இவளை வந்து நான் பார்த்தேன். நார்மலாக வந்துட்டு ஒரு பூனைக்குட்டினா என்ன பண்ணும், யாராவது வந்து கிட்ட போகிறாங்க அப்படின்னா தன்னை அது காப்பாற்றிக்கிறதுக்காக மனுஷங்களை பார்த்த உடனே குடுன்னு ஓடி போகும். யாருமே வந்துட்டு அவ்வளோவா ட்ரஸ்ட் பண்ணாது. பட் இவ அப்படி இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால். ஏதோ என்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி என் கால்கிட்டே வந்து நின்னான். ஸோ நான் இவளை பார்த்த உடனே வந்துட்டு ஏதோ ஒன்று அந்த பூனைக்கிட்ட வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி, சரி என்னன்னு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு இவளை போய் பார்த்தேன். பார்க்கும்போதே வந்துட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரியே என் கால்கிட்ட வந்து நின்னான். சரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது அவளோட ஒரு கண் வந்துட்டு ரொம்ப அடியெலாம் இல்லை, என்னன்னு தெரில. கண் வந்துட்டு இந்த கண்ணில் வந்து எல்லோ கலரில் ஒரு மார்க்குன்னு சொல்கிறதா இல்லை, அது இந்த கண் பூலன்னு சொல்லுவாங்க, கண் கட்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கண்ணெல்லாம் கட்டி அப்படி இருந்துச்சு, ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. நான் வந்து அதை பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லை. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். வர்ற வழி ரோட்டில் வந்துட்டு பேக்குள்ளே இருந்துட்டு கத்துன்னு கத்துறா, அப்படி கத்துறா. இப்போ கூட நம்ம தான் பார்த்துட்ருக்கா. ஏன்டிமா ரோட்டில் வர்ற வழியில் அந்த கத்துறா. ஸோ எல்லாரும் என்னையவே பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக இருந்துச்சு அப்படி கத்துறதை பார்த்துட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, பாலுக்கு தான் கத்துறா, பசிக்குதோ என்னமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கி ஊற்றி பார்த்தேன். குடிக்கவே தெரில பால். நார்மலாக வந்துட்டு பூனை நாய்க்குட்டிக்கெல்லாம் வந்துட்டு பால் ஊற்றினோன்னா வந்துட்டு குடிப்பாங்க. அதை வந்து அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க வந்து பால் குடிக்கிறத வச்சு. பட் இவளுக்கு பால் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்காளா. ஸோ வந்துட்டு இந்த அம்மா கிட்ட குடிக்கிற மாதிரி தான் குடிக்க தெரியும் போல். தனியாக ஒரு சின்ன ஒரு கப்பில் வச்சு அவளுக்கு குடிக்க தெரில. சரி ஓகே, நட் ரோட்டில் எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்னன்னாலும் அங்கே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட காட்டினேன். எங்கள் அம்மா வந்துட்டு கத்துறதை வச்சே கண்டுபிடிச்சிருச்சு. பூனைக்குட்டி எதுக்கு தூக்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கா, பசியில் இருக்கா போல் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்துட்டு எங்கள் அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி எழுக்கிலாம் பார்த்தாங்க. ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் பால் வச்சு பார்த்தோம், குடிக்கல. சரி ஓகே அப்படின்றதுனால என்ன பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு யோசிக்கும்போது, இந்த புட்டிப்பால், நான் குழந்தைங்களுக்கெலாம் வந்துட்டு பால் புட்டியில் வந்து கொடுப்பாங்க தெரியுமா. ஸோ அதை வாங்கிட்டு வந்து 60 ரூபா தான் அது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து சுடுதண்ணியில் வந்துட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பால் ஊற்றி கொடுத்ததுக்கப்புறம் தான் குடிச்சிட்டு நல்ல ஒரு பெரிய தூக்கம் போட்டான் 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணல.
என்கிட்ட வர்றதுக்கே யோசிச்சுட்டு இருந்தவ இப்போ எங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆகி அவ்வளோ விளாண்டுருந்தா. நேற்று காலையில் வந்துட்டு என் கழுத்துக்கிட்ட தான் படுத்து தூங்கிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு இந்த ஒரு வார்ம் ஃபீல் வேணும் அப்படின்றதுக்காக என்கிட்ட வந்து படுத்துட்டு இருந்தா. இந்த ரூமில் தான் வந்துட்டு என் கூடயே தான் படுத்துட்ருக்கா. ஏன்னா வெளியெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய டாக்ஸ்லாம் இருக்குது. இவள் குட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு அட்டாக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் தான் வந்து இந்த ரூமில் வச்சு பார்த்துட்ருக்கேன் இப்பொழுதைக்கு. ஸோ பார்த்தீங்களா, நல்ல தூக்கம். அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்றது கூட தெரியாமல் படுத்துட்ருக்கா. அவள் க்யூட்டாக இருக்கா. ஸோ பர்பிள் ஐ ஃபவுண்டேஷன் மூலிமா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ரெஸ்கியூ பண்ணேன் பேபி ஜூசு. ஸோ அவளை பற்றி இன்றைக்கி சொல்லணுன்னு தோணுச்சு, அதனால தான் இந்த ஒரு வீடியோ. இவளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஆனால் அது எனக்கு எப்போ ஆஃபீஸ் லீவ் கிடைக்குன்றது எனக்கு தெரில. என் அப்பா அம்மாவை நம்பிலாம் வந்துட்டு இவளை விட முடியாது. வேக்சின் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது. நம்ம நின்று போடுற மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இவளுக்காகவே ஒரு நாள் வந்து ஆஃபீஸ் லீவ் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வேக்சின் போட்டு வந்துடணும். ஸோ அது ஒன்று பிளான் பண்ணணும். பாருங்களேன், இவளுக்குன்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பெட் செட்டப் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு பேரட் அங்கே பார்த்தீங்களா, அவள் பெட்டை நான் இழுக்கிறேன்னா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் பேரட் வச்சுருந்தோம். அதுவும் நாங்கள் வளர்த்துனதுலாம் கிடையாது, அதுவுமே ரெஸ்கியூ பண்ணது தான். ஸோ அவளுமே வந்துட்டு வரும்போது காலில் லைட்டாக அடிபட்டு தான் வந்தாள். ஸோ அவளை சரி பண்ணி விட்ட உடனே அவள் பறந்து போயிட்டா. ஸோ இப்போ வந்துட்டு அவள் இப்போ இல்லை. அவளுக்காக வாங்கின அந்த ஒரு டப்பியை வந்துட்டு கூண்டு டப்பி, இது அடியில் வந்துட்டு அவளுக்கு ஃபுட்டு வச்சதெல்லாம் இருக்கும். ஸோ அவள் பேர் வந்துட்டு அவளுக்கு எதுவுமே பேர்லாம் இல்லை, பட்டுன்னு தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா பட்டுன்னு தான் கூப்பிடும். ஸோ அவளோட அந்த ஒரு ட்ரே வந்துட்டு இவளுக்கு வந்து பெட்டாக வச்சுட்டேன். ஜூஸுக்கு வந்துட்டு பெட்டாக வச்சுட்டேன். இங்கே வந்து படுவா ஜூசு ஜூசு, இன்னும் பேர் பழக்கப்படுத்தணும். இப்போ வரைக்கும் அவளோட திங்ஸ் ஏதாவது தொட்டோம்னா, இதோ அங்கே ஒரு ரூபிக்ஸ் கியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு தொட்டோம்னா அவளுக்கு வந்து பிடிக்காது. அதுக்கிட்டே படுத்துட்ருக்கா பார்த்தீங்களா, அது தொட்டால் பிடிக்காது. அதுக்கப்புறம் அவளோட பெட்டை தொட்டால் பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கயிறு இருக்குது, என் காலில் வந்துட்டு இந்த கயிறு இருக்குது, இந்த கயிறை வந்துட்டு அவள் கடிப்பாள், எடுத்து விட்டால் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு க்யூட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கா. ஸோ எனக்கும் இது ஜாலியாக தான் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக. ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான நோக்கம். இவளை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தேன். இவளை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய ஜூசு குட்டியை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு அண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்டில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா ஜூஸும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. பாய் சொல்லுடி, பாய் சொல்லு, பாய் பாய் பாய். அவ்வளோதான், அவங்க பாய் இப்படி தான் இருக்கும். கடிச்சிட்டா.